திமுகவினுடைய இந்த தோல்வி மிகப்பெரிய அதிர்ச்சியை பல பேருக்கு கொடுத்திருக்கு. திமுகவினுடைய தோல்வி அப்படின்றத காட்டிலும் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில தோத்தது அப்படின்றது இன்னும் பல பேருக்கு ஒரு ஷாக்க கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோத்தது அப்படின்றதுதான் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு. எதனால தோத்தாரு, அங்க என்ன பிரச்சனை இருந்தது, ஸ்டாலின் அவர்கள் எதை கவனிக்க தவறுனாரு, திமுக எந்த இடத்துல தவறாக நகர்ந்தாங்க, அதனால இந்த தோல்வி கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சோ எங்க இடத்துல மிஸ் ஆனாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி எந்த தலைவருமே ஒரு இடத்துல போட்டி போடுறதுக்கு முன்னாடி அது அவங்க சொந்த தொகுதியாவே இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொடர்ந்து வெற்றியை தக்க வச்சு ஒரு அவர் தான் அங்க அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்தாலும் அங்க களம் எப்படி இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணாம நிக்கவே மாட்டாங்க. குறிப்பா திமுகவுல ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல நிக்க போறாரு அப்படின்னா அங்க களம் எப்படி இருக்கு, அவருக்கு சாதகமா இருக்கா, இங்க போட்டி போடலாமா இல்ல வேற தொகுதி மாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கும். அங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவருக்கு அங்க சாதகமாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஸ்டாலின் அவர்கள் போட்டி போட்டு இன்னைக்கு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உழைப்புக்கு பெயர் போனவர், நல்ல உழைக்கக்கூடிய ஒரு சிஎம். இந்த வயசுலயும் இவ்வளவு கேம்பெயினை பண்ணி இவ்வளவு தூரம் உழைப்ப போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை ஒரு எக்கனாமிக் லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய மெயின் கோலாவே இருந்துச்சு. 2030ல தமிழ்நாட்டுடைய எக்கனாமி அப்படின்றது, ரெவென்யூ அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு $1 trillion அளவுக்கு, $1 trillion எக்கனாமி தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டாவாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம யூத் எல்லாருக்கும் வேலை கொடுக்கற மாதிரியான சில திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டால இருந்தது. சோ அவங்களுடைய அஜெண்டா இப்படி இருக்கு. அவங்க நிறைவேற்றினது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல திட்டங்களும் இருக்கு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுல இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல பெண்களுக்கு இலவசம் பண்ணதுல இருந்து தொடர்ந்து பல இடங்கள்ல அவங்களுடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில வரவேற்பும் பெற்றிருந்துச்சு. இப்படி பல திட்டங்கள் எல்லாம் பண்ணி இருந்துமே ஒரு டிசிப்ளின்டா கவர்மெண்ட் நடத்தணும், அதாவது டிசிப்ளின்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை ஒரு டிசிப்ளின்டான ஒரு முதலமைச்சரா எப்பவுமே அவருடைய ஸ்கெடியூலை கரெக்டா பேக் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அவருடைய இந்த ஏஜுக்கு ஒரு உழைப்பை போட்டிருக்கிறாரு. இருந்தும் இங்க 2.5 crore ஓட்டர்ஸ், குறிப்பா யங் ஓட்டர்ஸ் இங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துதான் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி VS பாபு அவர்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, தாவேகாவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த இடத்துல 2.5 crore அந்த யங் ஓட்டர்ஸ் 40 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய திராவிடியன் பார்ட்டிஸினுடைய இந்த ஆட்சி போதும்பா, எங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஆட்சி வேணும் அப்படின்ற அந்த ஒரு வேட்கை தான் இன்னைக்கு திமுகவை தோற்கடித்து திராவிடியன் பார்ட்டிஸை தோற்கடித்து இன்றைக்கு டிவிகேக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. சோ டிவிகேவினுடைய இந்த வெற்றி அப்படின்றது 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க மெஜாரிட்டியை ஃபார்ம் பண்ணல. 118 இடங்கள்லாம் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிக்கு தேவை, அதை அவங்க பிடிக்க முடியல. ஆனா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அது இருந்தும் அவங்க 118 இடங்கள்ல வெற்றி பெற்று இன்றைக்கு முதலமைச்சர் சிஎம் இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அளவுக்கு அவருடைய வெற்றி கொண்டாடப்படுறதுக்கு காரணம் திமுகவில ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுதான். ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு மேலும் மெருகேற்றி இருக்கு அப்படின்றத நிச்சயம் மறுக்க முடியாது. சோ இப்படிதான் இந்த ஒரு வெற்றி அப்படின்றது இன்றைக்கு இணையதளங்கள்ல தொடங்கி மக்கள் வரைக்கும் கொண்டாடப்பட்டு இருக்கு. சோ இந்த ஒரு தோல்வி நிச்சயம் திமுகவுக்கு என்ன பாடம் கத்து கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பேஸ்ல அவங்களுடைய ஆர்கனைசேஷனை மொத்தமா ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. பேஸ்மெண்ட்ல சப்போர்ட் அப்படின்றது யூத் கிட்ட இருந்து அந்த சப்போர்ட்டை வர வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. அதே சமயம் இங்க அடுத்த கட்ட பாலிடிக்ஸ் அப்படின்றது யூத்தை நோக்கி தான் இருக்கு அப்படின்றதையும் நிச்சயம் இங்க நம்ம மறுக்க முடியாது. அது திமுகவுல ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முதற்கட்ட தலைவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய வயது முதிர்ந்தோர்களா தான் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் அப்படின்னு தான் சொல்லணும். 70 வயது இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகபட்சமாக திமுகவினுடைய கேபினெட்டை நிரப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு ஒரு டிராபேக்கா அமைஞ்சிருக்கு. இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பாலிடிக்ஸ் அப்படின்றது யூத் ஃபேக்டரை நம்பி யூத்தை சுட்டி தான் ரெவால்வ் ஆகிட்டு இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி திமுக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றது திமுகவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லெசன் அப்படின்றத இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாடம் அப்படின்றத பார்க்க முடியுது. திமுகவினுடைய தோல்விக்கு சில காரணங்கள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா மத்தியில நாங்க எதிர்க்கிறோம், நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போக்கஸை ஃபுல்லா சென்ட்ரல்ல வச்சு இங்க லோக்கல் இஷ்யூஸை கோட்டை விட்டதுதான்.
அது பெரிய அளவுல தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய இன்ஃபுளுயன்சல் ஃபேக்டரா மாறி இருக்கு. விஜய் அவர்கள் களத்துல இருக்கும் போதே விஜய் அப்படின்னு அந்த பெயரை உச்சரிக்கவே மறுத்தாங்க. அவர் பெயரெல்லாம் உச்சரிக்கிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னது. அது ஒரு கட்டம் வரைக்கும் கூட அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது இன்னும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அப்படி என்ன அவருடைய பெயரை உச்சரிக்காம இருக்கிறது, அவரை பெரிய ஆளாக மதிக்காம அண்டர் எஸ்டிமேட் பண்ணதே திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அடியாக இருக்கு அப்படின்றத நிச்சயம் மறுக்க முடியாது. சோ இது இரண்டாவது. மூன்றாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க அவங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததா இருக்கட்டும், எல்லாமே கொண்டு வந்திருந்தாலுமே மக்கள் கிட்ட அவங்களுடைய பிரதிநிதிகள் மக்களை எப்படி அணுகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், மக்களை சிறுமைப்படுத்தி பேசுறதெல்லாம் அலோவ் பண்ணதா இருக்கட்டும், பெரிய அளவுல இந்த மாதிரி மக்களை ஓசி ஃப்ரீ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி சிறுமைப்படுத்துற மாதிரியான அந்த பேசு பொருளாக மாறின விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தியிருக்கு. அவங்க தோல்வியில அந்த மாதிரியான விஷயங்களும் காரணமாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. எல்லா எக்ஸிட் போல்ஸுமே திமுக தான் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சோ திமுக தான் வெற்றி பெற போறாங்க, ஒரே ஒரு எக்ஸிட் போல் ஆக்சிஸ் மை இந்தியாவை தவிர்த்துட்டு மத்த எல்லாமே திமுக தான் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே அங்க கிரவுண்ட் லெவல்ல ரிப்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாமே மிகவும் புவரான ஒரு ரிப்போர்ட்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டுமே ஒரு உண்மையான ரிப்போர்ட்டா இல்லாம அப்படியே ரியாலிட்டிக்கு மாறான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அவரை நம்ப வச்சிருக்கிறாங்களோ அப்படின்றதுதான். இதை இவங்களுமே என்ஷூர் பண்ணாம ஒரு ஓவர் கான்பிடன்ஸோட இருந்ததுனாலதான் இந்த தோல்விக்கு காரணம். குறிப்பா ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்வினைய ரொம்ப லைட்டா ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான். அதாவது நம்மள பெருசா என்னதான் நம்மள சொன்னாலும் நம்மளுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, வேற யாரும் நம்மளை விட்டா அவங்களுக்கு வேற யாரும் இல்ல அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தோட ஓவர் கான்பிடன்ஸா இந்த தேர்தலை அணுகுனதுக்கு விளைவுதான் இன்றைக்கு திமுகவினுடைய தோல்வி, ஸ்டாலின் அவர்களினுடைய தோல்வி. அதே சமயம் திமுகவினுடைய இந்த ஒரு நிலைக்கு முக்கிய காரணம் கூட்டணி கட்சிகளும். காங்கிரஸ் தொடர்ச்சியாக தாவேகாவை முன்னிலைப்படுத்தி நாங்க அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், திமுகவை விட்டுட்டு தாவேகாவுக்கு போறோம் அப்படின்னு அந்த அலைன்ஸ் ஃபேக்டர் ஸ்டார்டிங்ல இருந்தே திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சு. ராகுல் காந்தி அவர்கள் அலைன்ஸ் அமைச்சுமே இங்க கேம்பெயின் பண்றதுக்கு வரல. இது எல்லாமே இங்க கேடர்ஸ் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணத பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுவுமே திமுகவினுடைய வின்னிங்க பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதே சமயம் விசிகாவை பொறுத்த 21 பார்ட்டிஸ அலைன்ஸ்ல வச்சிருக்காங்க. அது ஒரு வகையில கை கொடுத்திருக்கு, கொஞ்சம் கை கொடுத்திருந்தாலுமே விசிக கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கேட்ட சீட்ஸ் திமுக கொடுக்காதது பெரிய அளவுல ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணியிருந்து விசிகாவினுடைய தொண்டர்கள் மத்தியில. இன்ஃபேக்ட் கிரவுண்ட் லெவல்ல விசிகாவினுடைய கேடர்ஸ் ப்ராப்பரா ஒர்க் பண்ணல அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா 2 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க விசிக, 1 சம்திங் தான் அவங்களுடைய பெர்சன்டேஜ் வாக்கு வங்கியுமே இருந்திருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். சோ ப்ராப்பர் ஒர்க்கிங் மேனுவல் ஒர்க் அப்படின்றது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அலைன்ஸ் பார்ட்டிஸ் கிட்ட குறைவாகவே பார்க்க முடிஞ்சது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க தேமுதிகவுக்கு அதிகப்படியான ஒரு சீட்ஸை கொடுத்திருந்துமே அவங்க பெரிய அளவு அவங்களை ப்ரூவ் பண்ணல அப்படின்றத பார்க்க முடியுது. தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருந்தாலுமே மத்த எல்லாருமே தோல்வியை சந்திச்சிருது. தேமுதிக அவங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஒரு பவரை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்றதும் திமுகவினுடைய வெற்றியை அஃபெக்ட் பண்ணிருக்கு. கூட்டணி கட்சிகளினுடைய இந்த ஒரு நகர்வுகளும் திமுகவினுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் 2 முறை தோத்திருக்கிறாரு. 1984 அதிமுகவினுடைய கிருஷ்ணசாமி அவர்கள் கிட்ட தோக்குறாரு 1000 லைட்ஸ்ல 2292 வாக்குகள் வித்தியாசத்துல. அதற்கப்புறமா மீண்டும் தோற்கிறாரு 1000 லைட்ஸ்ல தான் அதே வேட்பாளர் கிட்ட. அப்போ பெரிய மார்ஜின்ல தோற்கடிக்கப்படுறாரு. திமுக அந்த தேர்தல்ல எல்லாருமே தோல்வி சந்திச்சிருந்தாங்க. அப்பவும் கலைஞர் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருந்தாலுமே ஜெயிச்சாரு கலைஞர் அவர்கள். தொடர்ந்து எல்லா தேர்தலையுமே ஜெயிச்சிருக்கிறாரு. திமுகவினுடைய வரலாறுலயே ஒரு தலைவரும் தோத்து பொதுச் செயலாளரும் தோத்தது இந்த எலெக்ஷன்ல தான். இங்க ஸ்டாலின் அவர்களும் தோத்து துரைமுருகன் அவர்களும் தோத்திருக்கிறாங்க. துரைமுருகன் அவர்கள்லாம் இந்த தேர்தலை நான் போட்டி போட்டே ஆவேன் இந்த ஏஜ்ல பண்ணது, குறிப்பா யூத் ஃபேக்டரினுடைய அலை வீசும் பொழுது துரைமுருகன் மாதிரியான ஒரு கேண்டிடேட் எல்லாம் பெரிய அளவுல வெற்றியை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் திமுகவினுடைய அவங்களுக்கு அந்த லீகசியை மெயின்டைன் பண்றதுக்காக கொடுத்த இந்த ஒரு சீட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த கான்சிக்வன்சஸ் தான் இப்போ திமுக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தலைவரும் தோத்து பொதுச் செயலாளரும் தோத்த வரலாறு அப்படின்றது திமுகவுக்கு 2026 எலெக்ஷன்ல தான் நடந்திருக்கு. சோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் 1991ல இதுக்கு முன்னாடி தோத்துருக்கிறாரு. அப்போ பெரிய அளவுல ஒரு தோல்வி அப்படின்றது மொத்தமா இருந்ததுனால அது பெருசா பார்க்கப்படல. அதுக்கப்புறமா 2026ல
தாவேகாவினுடைய ஒரு அலையில தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்திருக்கிறாரு. இந்த ஒரு எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்க்கு மட்டும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கே இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றத பார்க்க முடியுது. திராவிட கட்சிகளே இல்லாம இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு தமிழ்நாட்டினுடைய களத்துக்கு சார்ந்த ஒரு அரசியல் கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்ததுல திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாமே வந்து லோக்கல் பார்ட்டிஸ் தான். இந்த பார்ட்டிஸ் எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த கட்சியை வந்து இந்த முறை ஆட்சியை பிடிக்க போறாங்க. சோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதும் இப்போ புதுசா எமர்ஜா இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டி தான். சோ களம் ஒட்டுமொத்தமாக மாறி தமிழ்நாடு பாலிடிக்ஸே ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை சந்திச்சிருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு என்ன காரணங்கள், திமுக எந்த இடத்துல எல்லாம் வந்து மிஸ்லீட் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத விவரங்களை இந்த காணொலியில் நான் பகிர்ந்து இருக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல பகிருங்க. நன்றி.